ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்பாத்து பெரியவா அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அன்னதானம்தான் ரொம்ப சிறந்ததுன்னு சில பேர் சொல்கிறதுண்டு. நிதானம்தான் முக்கியம், அதுதான் சிறந்ததுன்னு சில பேர் சொல்கிறதும் உண்டு. ஆனால் தானத்தில் ரொம்ப சிறந்தது கன்னியாதானம்தான்னு சாஸ்திரமே சொல்கிறது. கன்னியாதானத்தோட மகிமையையும் சிறப்பையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லிங்கை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ. எப்பவும் போல் அன்னைக்கும் ஸ்ரீமடத்தில் ரொம்ப நீண்ட வரிசையில் பக்தாள் நின்றுருந்தா. அதில் ஒரு பக்தரோட முகம் ரொம்பவே வாட்டமாக இருந்தது. மகா பெரியவா அவர் அழைச்சி, ஏம்பா உன் முகம் இவ்வளவு வாட்டமாக இருக்கு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாராம். அவ்வளவுதான், வந்த பக்தர் கண்ணீர் விட்டு பேச ஆரம்பித்தாராம். பெரியவா, எனக்கு 3 பெண் குழந்தைகள். பெரிய பெண்ணுக்கு இப்போ தான் வரம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட சொந்தக்காரா தெரிஞ்சவா எல்லாரும், என்னப்பா இது 3 பெண் குழந்தைகள் உனக்கு, எப்படி கரையேற்ற போகிற, பகவான் இப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டாரே உனக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. எனக்கு ரொம்ப கவலையாகவும் பயமாகவும் இருக்குது பெரியவா. பகவான் இப்படி பண்ணிட்டாரே, 3மே பெண் குழந்தைகளாக கொடுத்துட்டாரே எனக்கு. நான் எப்படி என் 3 பெண் குழந்தைகளையும் கரையேற்றி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப விரக்தியாக பேசினாராம். இதை கேட்ட பெரியவா அதிர்ந்தே போனாராம். என்னப்பா பேசுகிற, நீ பாக்கியம் பண்ணியிருக்க. உனக்கு காமாட்சி, மகாலட்சுமி, சரஸ்வதின்னு 3 அம்பாளும் பெண் குழந்தைகளாக பிறந்திருக்கா. பாக்கியம் பண்ணவாளுக்குத்தான் பெண் குழந்தை பிறக்கும், அது தெரியுமோ நோக்கு. தானத்திலே ஒசந்தது கன்னியாதானம்தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. திருமணம் பண்ணும்போது அந்த தந்தையானவர் தன்னோட பொண்ணை இன்னொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாக கொடுத்து ஒப்படைக்கிற இந்த நிகழ்வு தான் கன்னியாதானம், இல்லைன்னா கன்னிகாதானம்னு சொல்கிறதுண்டு. இந்த உலகத்தில் பலவிதமான தானங்கள் இருந்தாலும் கன்னியாதானம்தான் ரொம்ப ஒசந்ததுன்னு சொல்லப்படுற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி. தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனஸ ஏகவிம்சதி குல உத்தாரண அப்படின்னு அந்த மந்திரம் நீண்டுண்டே போகிறது. கன்னியாதானம் செய்பவருக்கு முன்னால் இருக்க 10 தலைமுறையும் பின்னால் வர 10 தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவருடைய தலைமுறையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னியாதானம் அப்படிங்கிற மகாதானத்தை செய்யறேன் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட அர்த்தம். ஓம் வம்ச விருத்திக்காக என்னோட குலவிளக்க உனக்கு தானமாக தரேன் அப்படின்னு ஒரு அப்பா செய்யக்கூடிய இந்த கன்னிகாதானம் தான் உலகத்திலே ரொம்ப ஒசந்த தானமாக சாஸ்திரம் சொல்கிறது. ஆண் பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை செய்கிற கர்மா மூலமாக அந்த ஒரு தலைமுறை மட்டும்தான் கரையேறும். ஆனால் பெண் பிள்ளை இருந்தால் அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவனோட வம்ச விருத்திக்காக அவளை தானம் செஞ்சு கொடுக்கறதால அவனோட வம்சத்தில் 21 தலைமுறையுமே கரையேறுது. பெண் பிள்ளையை பெற்றவன் 21 தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதை விட வேற என்ன வேணும் ஒரு பொண்ணை பெற்றவாளுக்கு? பெரியவா இதை சொல்லி கேட்ட உடனே அங்கே இருந்த அத்தனை பக்தா கண்ணுலையும் கண்ணீரே வந்துடுத்தான். ரொம்பவும் கவலையாக வந்த அந்த பக்தருக்கு ஒரு புது தெம்பும் தைரியமும் வந்ததாம். பெரியவா சொன்னாலா, போப்பா போய் உன்னோட 3 பொண்ணோட கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு பகவான் அனுகிரகத்தோட நன்னா பண்ணுன்னு
ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாராம். ரொம்ப மனநிறைவோடையும் மகிழ்ச்சியோடையும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பினாராம் அந்த பக்தர். ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. நாமளும் நம்மாத்து பெண் குழந்தைகளை காமாட்சியாகவும் மகாலட்சுமியாகவும் பாவித்து கொண்டாடணும். பெண் குழந்தை வளர வளர அந்த குடும்பமும் நன்னா தழைச்சி வளரும். நம்மாத்து குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து நல்ல சத்தான விஷயங்களை சொல்லி கொடுத்து தைரியமாக வளர்க்கணும். மீண்டும் ஒரு அரிய தகவல்களோடு சந்திக்கிறேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.